மேற்காசிய போரின் தாக்கம் காரணமாக உர விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. யூரியா, சல்பேட் உள்ளிட்ட அடிப்படை உரங்களின் விலை உயர்ந்திருக்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். மேற்காசிய போரின் தாக்கம் காரணமாக உரங்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. யூரியா, சல்பேட் உள்ளிட்ட அடிப்படை உரங்களின் விலையும் தொடர்ந்து உயர்வதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரு PR பாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். உரங்களுடைய விலை அதிகமாக இருக்கிறது. இது மேற்காசிய போரினுடைய தாக்கம் காரணமாக உர விலை உயர்ந்திருக்கிறது. எது போன்ற பாதிப்புகளை விவசாயிகள் சந்திக்கிறார்கள் இந்த உர விலை உயர்வால்? விவசாயிகள் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளையும் விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில் விவசாயிகளுக்கான உரம் இடுபொருட்களுடைய விலை கடுமையான அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக NPK 20-20-0-13 என்கிற ஒரு உரம் 1750 ரூபாயிலிருந்து 2150 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறது. பொட்டாஸ் உரம் 1975 இருந்து 2250 உயர்ந்திருக்கிறது. அதுபோல காம்ப்ளெக்ஸ் உரம் 2200 2450 உயர்ந்திருக்கிறது. இன்னொரு காம்ப்ளெக்ஸ் உரம் 1900 2200 உயர்ந்திருக்கிறது. அமோனியம் சல்பைட் 1200 1400 உயர்ந்திருக்கிறது. இடுபொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்கிற போது ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாயம் செய்ய முடியுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. டீசல் விலை உயர்வால் பல்வேறு பொருட்களுடைய விலை, டிராக்டர் வாடகை உள்ளிட்ட உழவு இயந்திரங்களுடைய வாடகை உயர்ந்திருக்கிறது. அறுவடை இயந்திரங்களுடைய வாடகை உயர்ந்திருக்கிறது. ஆனால் இப்படி மிகப்பெரிய அளவில் விலையை உயர்த்தி கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கம் உணவை உற்பத்தி செய்வதற்கான முழு பொறுப்பையும் ஏற்று விலை உயர்வை தடுத்து தேவையான உரங்களை காலத்தில் இருப்பு வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு விலையை உயர்த்தி விவசாயிகள் தலையில் சுமக்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பு. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு PR பாண்டியன்.